வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 35வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன் வந்து கேரி ஆயிருக்குது. ஒன்னு சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் ஆனது. அவ்வளவு பேரும் அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி முத்திர குத்தி ஜெயிலுக்கு அனுப்பின நேரத்துல அது எல்லாமே அவங்க சீக்ரெட் டாஸ்க்குக்காக தான் பண்ணாங்க அப்படின்றது செம்ம ஃபன்னாவும் செம்ம ஒரு மாசான மூமெண்ட்டாகவும் இருந்தது சாண்ட்ராக்கு. இன்னொன்று பிரவீனோட எவிக்ஷன் டோட்டலி டிசப்பாயிண்டட், ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கு மேல இன்னைக்கு எபிசோட்ல பேசுனது எல்லாமே தேவையில்லாத அணிகள் தான். சரி, அப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா நேற்றுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொன்னதுக்காக கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்குறேன் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் இருக்குது. 70%லேருந்து 73% பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நேற்றுக்கு வீடியோவை. ஏன்னு தெரியலையே ஐயா, மிச்சவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்கய்யா. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த ஹோட்டலுக்காக இவங்க ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை தான் பாட வச்சாரு. அடுத்ததா உங்களுக்கு கொடுத்த ரோலை தவிர வேற என்ன ரோல் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு கேட்டு திவாகர்ட்ட தான் கேட்டாப்ல. உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண சொன்னாங்களே, நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு கேட்டா, சார் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதுக்கப்புறமா அது ஜாலியா இருந்துச்சு சார், நான் பண்ணேன்னு சொல்லையுமே. எங்க மேனேஜர் சொன்னா பண்ணணும்ல, அதை நான் வியானா பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்ப நானும் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்க. உங்களுக்குன்னு தனி கருத்து தானே இருக்கு. 3 மேனேஜர் மாறிட்டாங்க. பிக் பாஸ் அவளை சொல்றாப்ல, அப்பவுமே எதுவுமே கேட்காம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்க வந்து நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே பதிலே சொல்லாம நின்றுட்டு யார் மேலேயாவது பழிய போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. கம்முனே நிக்கிறாப்ல. கடைசியில கேள்வி கேட்டாம மூஞ்சி விட்டு வச்சுக்கிட்டு பதிலே சொல்லாம யார் மேலேயாவது பழிய போடுறது. இப்படி மூச்சு விடாம பேசிவிட்டு இப்படி நான் தொடர்ந்து பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் 10 மடங்கு நீங்க பேசுறீங்க அப்படின்ட்டாப்ல. இப்ப நான் தொடர்ந்து பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி 10 மடங்கு பேசுறீங்க. அதே மாதிரி எப்ப பாரு நடிப்பு வர்றக்க நான் கேரக்டராவே வாழவேன்னு சொல்றீங்கல்ல, அங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா பேசாம இருக்கணுங்கிறதுக்காகவே அங்க போய் உங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை டாஸ்காட வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கே சார்னு மானங்கட்ட கேள்வி கேட்கிறாப்ல. அப்பயுமே கம்முன்னு நின்றுகிட்டு இருந்தாரு பாருங்க. அதுக்கு விஜய் சேதுபதி அவர் செஞ்ச தப்புக்கு அவரே மௌன அஞ்சலி செலுத்துறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. விளையாட வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. ஒரு பண்ண தப்புக்கெல்லாம் அவரே மௌன அஞ்சலி செலுத்துறாரு. நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு ரீசன் வேற சொல்றாப்ல. கிச்சனை விட்டு போறதுக்கு மனசே இல்ல சார், இப்பதான் வியானா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ சாண்ட்ராக்கா சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம ஏன் நம்ம உரிமையை விட்டு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு பாருங்க. உட்காருங்க அப்படின்ட்டாப்ல. கொஞ்சம் சுத்தமா எதுவுமே தெரியாது சார், நாட்டை இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஆளுதான் நான் பெரிய நடிப்பு இறக்கன்றாப்ல. அப்ப போய் நடிச்சு காட்டு கேரக்டர்ல கொடுத்தாக்கா அப்ப அதை பண்ண மாட்டேன், ஏன்னா அங்க பேசாம இருக்கணுன்றதுக்காகவே போக மாட்டேன்ட்டாரு. சாண்ட்ரா அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு அப்படி போகணும், நம்ம உரிமையை எதுக்கு விட்டு கொடுக்கணும். அடுத்த கேள்வியா, நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன், ஆனா அதுக்கான கிரெடிட் வந்து வேற ஆளுக்கு போயிருச்சு அப்படின்னு யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா அரோரா கையை தூக்குது. எது அரோரா உங்களுக்கு பிரச்சனையா? யாராவது அரோராவுக்கு வர வேண்டிய கிரெடிட் எடுத்தது? அதுவே எப்பயாவது தான் நடக்குது, ஏன்பா அப்படின்னா அவங்க சொல்றாங்க, சார் நாங்க தான் சார் ஃபுல்லாவே கிளீன் பண்ணோம், ஆனா எங்க ஹெட் வந்து சூப்பர்வைஸ் மட்டும் தான் பண்ணாரு, மத்த ஹெட் எல்லாம் வேலையும் கூட பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது கெஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணும்போது எங்களை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லையுமே அவர் நானும் தான் சார் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. உடனே எஃப்ஜே வந்து இல்ல அப்படிங்கிறாப்ல. நாங்க தான் முழுசா க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம், இறங்கி வேலை செஞ்சேன் சார், நான் உங்க மட்டும் பண்ணல. அடுத்தும் அரோரா இன்னும் அடுக்கடுக்கா கம்ப்ளைண்ட் வைக்குது. சார் பிரியங்கா வந்து எஃப்ஜேவோட ஆக்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டே மாதிரி இல்ல, போக போக கம்மியாயிருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமே எங்க ஹெட் தான், அவரு தான் எஃப்ஜே வந்து பண்ண வேணான்னே சொன்னாரு. அது அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் தான் பண்ண வேணான்னு சொன்னேன்னு, ஆனா அதை அவர் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. மறுபடியும் எஃப்ஜே வந்து சார் கெஸ்ட் வந்து ஒரு கார்னிவல் ஐடியா அமித் சொன்னாரு, அது சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு அமித் வந்து அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த கார்னிவல் ஐடியா கொடுத்ததே நான் தான், அதையுமே அவர் சொல்லல அப்படிங்குமே. மறுபடியும் அரோரா வந்து நான் இன்னொன்னு சொல்றேன்னு வருது. நான் பண்ண வேண்டாம்னு சொன்னதே அமித் தான். என்னங்கடா டீம் இது? டீமா ஒரு வேலையை பார்த்துட்டு இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே, வீக்கெண்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அதுலயும் அந்த கார்னிவல் ஐடியாவை எஃப்ஜே மட்டும் பண்ணல, பார்வதி விக்ரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்கா தான் பண்ணியிருக்காங்கன்னு விக்ரமே சொல்றாப்ல. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எஃப்ஜே தனக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறாரு, நான் தான் சொன்னேன்னு கிரெடிட் வந்துட்டு வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த கார்னிவல் ஐடியா கொடுத்ததே நான் தான். நெக்ஸ்ட் அமித் கிட்ட கேட்டார். அவர் சொல்லிட்டாரு, சார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஏன் அப்படி சொல்றாங்கன்னே தெரியல, நானுமே தான் வேலை செஞ்சேன். மார்னிங் இவங்க 2 பேரும் மாத்தி ரெடி ஆகுறேன்னு லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் போய் ஜக்கூசில அவருக்காக சுடுதண்ணி ரெடி பண்றதா இருக்கட்டும், பாத்ரூம்ல இது பண்றது எல்லா வேலையுமே செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி, சார் அதை விடுங்க சார், அது தேவையில்லை, அடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாப்ல. அதை ஏன் விடணும்? அதுவுமே அவர் மேல வச்ச கம்ப்ளைண்ட் தானே. எனக்கு அப்பவே மைல்டா ஒரு டவுட் வந்துருச்சு, அப்ப இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்காக இவரை இழுத்துட்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. கூசி வந்து ஃபில் பண்றது அதை விட்டுலாம் சார். செகண்ட் கமெண்ட் போல. நெக்ஸ்ட் அந்த கிரெடிட் மேட்டர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குறாங்க. அதுக்கு அமித் சொல்றாரு, சார் தீபக்கே சொன்னாரு சார் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ண சொல்லுங்கன்னு அப்படின்னதுமே, ஓ தீபக் சொன்னாரா, நான் தீபக் கூப்பிட்டு கேட்கவா, வாங்க தீபக் அப்படின்னு கூப்பிடுறாரு. தீபக் அங்க வந்து நிக்கிறாரு.
எனக்கு அதை பார்க்கும்போது பார்த்திபன் டயலாக் தான் வந்துச்சு. இவன் என்ன முட்டை அடிக்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு கிரெடிட்டை பத்தி வீக்கெண்ட்ல பேசுவாங்கன்னு அவருக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? அவர் எப்படி இங்க வந்து நின்னாரு கரெக்டா? வந்து சொன்னார் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. கூப்பிடுவோம் நானே. வாங்க நீங்க இல்ல சொல்லுங்க தீபக். சரி, தீபக் அப்படி என்னதான் சொல்றாருன்னு பார்த்தா தீபக்குமே என்ன சொல்றாரு, சார் நான் வந்து ரொம்ப கேட்டிக்காலாம் இருக்க வேணாம், என்டர்டெய்னிங்கா பண்ணணும் அப்படிங்கறதா நான் சொன்ன விஷயம் அப்படிங்கிறாப்ல. அதுக்கு அமித் என்ன சொன்னாருன்னே தெரியல. அதை கட் பண்ணிட்டாங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிட்டாங்க. சார் அந்த கார்னிவல் ஐடியா வந்து எஃப்ஜே பத்தி நான் சொல்லாம விட்டது அதை நான் பண்ண மிகப்பெரிய தப்பு தான், எப்படி விட்டேனே தெரியல, மொத்தமா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததுனால அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்றாரு. அதுக்கு தீபக்குமே இதை நீங்க அப்பவே சொல்லியிருக்கணும் அப்படின்றாரு. விஜய் சேதுபதியுமே இதை இப்ப சொல்லி பிரயோஜனமே இல்ல விடுங்க அப்படின்றாப்ல. நீங்க சொன்னதா சொல்றாங்க சார், பண்ணுங்க, பட் இட் should not be chaoticன்றது தான் அதுக்கான சென்ஸ். என்ன நடக்குது இங்க? தீபக்கு தான் மாத்தி பேசுறாரு சரி, ஆனா டீமுக்கு தெரியும்ல, ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அவங்க ஏன் இவர தீபக்க கூப்பிட்டு வச்சு அமித் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க? ஒரு விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். விஜயோட ஐடியா தான் அந்த கார்னிவல். நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ப்ரோமோல வந்த அளவுக்கு தீபக்கோட என்ட்ரியோ இல்ல அந்த கான்வர்சேஷனோ எபிசோட்ல இல்லவே இல்ல. டக்குன்னு அதை கடந்து போயிட்டாங்க. தீபக் அதை சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த. அது ஏன்னா இவங்க அதை பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா சோசியல் மீடியால அந்த வீடியோ வந்து வந்துருச்சு, அதனால அதை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கேட்டாச்சு. சரி, இதுல தீபக் தெளிவா சொல்றாரு, அவனை பீட் பாக்ஸிங்க கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க, நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு. அதை தான் அமித்தும் சொன்னாரு, அந்த குற்றச்சாட்டை தான் அரோராவும் வச்சாங்க. பட் ஏன் தீபக் இங்க மாத்தி சொன்னாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் டீமுக்காவது அது தெரியும். இல்லங்க அவர் சொன்னாருங்க, அதைத்தான் அமித் சொன்னாருன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஏன் அமித்தை இப்படி வச்சு செஞ்சாங்கன்னே தெரியல. இப்ப நம்ம அதை சொல்லி பிரயோஜனம் இல்ல, பட் அது கடந்து போச்சு. ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை பாருங்க, உங்களுக்காக நான் லைவ் எல்லாம் பார்த்து அங்க இருந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து குறும்படம் எல்லாம் போட்டு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. 50,000 வியூஸ் போறதுக்கே முக்கிக்கிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு விடுங்க. இவ்வளவு டேலண்டடா இரு. நெக்ஸ்ட் தீபக் அங்க வச்சு அழுதாரு இல்லையா, இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு கிடக்கானுங்களே அப்படின்னு. அது ஏன்னு நீங்க காரணம் சொல்லுங்க அப்படின்னாரு. அவருமே சொன்னாப்ல, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது அங்க இருந்து உணர்றவங்களுக்கு தான் அது புரியும், உங்களுக்கு இப்ப புரியாது, நீங்க வெளியே வந்தாதான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாப்ல. அது உண்மைதான், பட் அவங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, இருந்து உணர்றவங்களுக்கு தான் அது புரியும். நெக்ஸ்ட் அமித் கிட்ட அடுத்த கம்ப்ளைண்ட்டை பத்தி கேட்டாரு. அவரு சார் நானுமே வேலை செய்ய தான் சார் செஞ்சேன் அப்படிங்க. வினோத்துமே அது சொல்றாரு, ஆமா சார் அவர் தான் சார் வந்து சுடுதண்ணி எடுத்துட்டு போனாரு 4-5 பக்கெட் அப்படின்னு. அப்பவுமே எஃப்ஜே வந்துட்டு சார் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்றாப்ல. எப்ப பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு எப்ப அப்படின்னா, அண்ணே நாங்க பார்க்கவே இல்லையே அப்படின்றாப்ல. எப்பா டே நீ பார்க்கலன்றதுக்காக அவர் வேலை செய்யலன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, சம்பந்தமே இல்லாம வியனாப்புல உள்ள வந்து எஃப்ஜே கம்ப்ளைண்ட் பண்ணுது. சார் இப்ப அவரோட கிரெடிட் அடுத்தவங்க எடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாருல சார், ஆனா அவரே மத்தவங்களை எல்லாரையும் கிரெடிட்டுக்காகத்தான் நீங்க இதை பண்றீங்களான்னு கேட்கிறாரு சார்னு சம்பந்தமே இல்லாம அதோட கம்ப்ளைண்ட் வந்து இடையில சொருகுது. சுடு தண்ணி எல்லாம் ஊத்துன மாதிரி நான் பாக்கலண்ணா. நீங்க பாக்கலங்கிறதுக்கு அவர் செயலன் ஆகாதுல. டேய் என்னங்கடா இது, வீக்கெண்ட்ல பேச வேண்டிய விஷயமா இது? இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்க வேண்டியது. அதை நாமினேஷன்லயுமே வியானா சொல்லிருச்சு. வீக்கெண்ட்ல பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு, என்னத்த சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு நீங்க கிரெடிட்ஸ் கிடைக்கணும் தான் நீங்க பண்றீங்களான்னு क्वेश्चन கேக்குறாரு சார் எஃப்ஜே. நெக்ஸ்ட் இது ஒரு பிரச்சனைன்னு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வியானா என்னடானாக்கா, சார் நான் வந்து இப்ப கெஸ்ட் தண்ணி கேட்டாங்கன்னு டக்குன்னு போய் புடிச்சிட்டு போனேன் சார், அதுக்கு எஃப்ஜே வந்து அந்த இதை கழுவுலன்னு சொல்லி புடிஞ்சு கீழே ஊத்தி விட்டாரு சார் அப்படிங்க. அவர் வந்து அண்ணே நான் ஒரு கேரக்டர் பண்ணேன், நான் பிரியங்கா அக்காவோட ஒரு பெரிய ஃபேன், அவங்கள ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற பையங்கிற மாதிரி, அதனாலதான் நான் ஒரு பொய் கூட சொன்னேன், அவங்க யாரையுமே பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னைய மட்டும் தான் இருக்க சொல்லிட்டாங்கன்னு. ஆனா வியானா நடானாக்கா அதை நான் தான் பண்ணுவேன்னு ஈகோவுக்கு பண்ணாங்க, எனக்கும் அது பிடிக்கல, அதனாலதான் நான் பிடிச்சி ஊத்திட்டேன் அப்படின்றாப்ல. ஓஹோ நீ கேரக்டர் எடுத்து பண்ணியாப்பா, அதை பிக் பாஸ் சொன்னார உன்னை பண்ண சொல்லி, நீயாவே உன்னை பண்ணிட்டு அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும்னா எப்படி? அதுவும் நீங்க 2 பேருமே வேணும்னே தெரிஞ்சேதான் இதை பண்ணிருக்கீங்க, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, நீங்க உட்காருங்க அப்படின்ட்டாப்ல. உட்காருங்க, இந்த பிரச்சனை தீர்வே இல்லை, உட்காருங்க. அதே தான் நானும் சொல்றேன், 2 பேரும் ஈகோல மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை கொண்டு வந்து வீக்கெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பேசுறதுக்கு. ஏன்னா 2 பேர் தெரிஞ்சுதான் அந்த வேலையை பாத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் திவாகருமே வந்து எஃப்ஜே மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாப்ல. சாண்ட்ரா அக்காவுக்கு நாங்க அசிஸ்டண்டா இருந்தோம் சார் கிச்சன்ல, ஆனா எங்களை எதுவுமே பண்ண விடாம எஃப்ஜே வந்து தடுத்துக்கிட்டே இருக்காரு சார், நாங்க போய் செர்வ் பண்ண போனா நான் தான் பண்ணுவேன்னு உள்ள வராரு சார். அங்க அப்பயும் எஃப்ஜே வந்து அண்ணே நான் அங்கேயுமே கேரக்டர் தான் பிளே பண்ணேன், நான் பிரியங்கா அக்காவுக்கு மட்டும்தான் நான் செர்வ் பண்ணுவேன்னு சொல்ல. எங்க எப்பா டே அப்படி நீ பண்ணினா அடுத்தவங்களோட வேலையை அது பாதிக்கும்ல, நீ மட்டும் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ஒரு கார்னிவல் ஐடியாவுக்கு எனக்கு கிரெடிட் கிடைக்கலன்னு வந்து சொன்னீல, அது மாதிரி தானப்பா அடுத்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டாரு. கோவப்பட்டீங்களா இல்லையா, வர வேண்டியது வரலன்னு, அவருடைய வேலை அவரோட உரிமை. அடுத்து பிரேக் விட்டுட்டு போனதுமே எஃப்ஜே போய் அமித் கிட்ட, அண்ணே நான் மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணாத, மார்க் விழுகணும்னு தான் நீங்க சொன்னீங்க, நீங்க பண்ணல அப்படின்றாப்ல. அவர்
அவர் சொல்றாரு எப்பா நான் அப்ப பண்ணல ஆனா அதுக்கு முன்னாடியே அதுக்கு அப்புறமெல்லாம் நான் பண்ணேன்ப்பா அப்படின்னா அரோராவும் வந்துட்டு சார் நீங்க பண்ணதை நாங்க பார்க்கவே இல்லை அப்படிங்குது. என்னங்கடா இது ரீசன்? இது ஒரு கெட்டு ஒரு வேலை பார்த்தாருன்னா இவங்கிட்ட வந்து சொல்லிட்டு போய் பண்ணணுமா? இவங்க பார்க்கலாங்கிறதுக்காக அவர் வேலையே செய்யலன்னு சொல்லுவாங்களாம். நான் தனியா மாப் போட்டேன். அதுதான் தனியா போட்டது எங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி அந்த சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் பண்ணாப்ல. உங்களுக்கெல்லாம் என்னோட கிரெடிட்டை இவங்க எடுத்துட்டாங்கன்னு வருத்தம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ரிவார்டா மாதிரி இருக்கு. அது என்னங்கிறத நான் பண்றது 2 சீசன்ல முறையா குறும்படம் போட போறேன். அதை பாருங்க அப்படி டிராப்ல எதுக்கோ குறும்படம் கேட்டோம். குறும்படம் போடுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் போடாம சீக்ரெட் டாஸ்க்கு வந்து குறும்படம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல? முதல் முறையாக நான் பண்ற இந்த 2 சீசன்ல குறும்படம் போடுறோம். ஆனா குறும்படம் சும்மா தரமாவே இருந்தது. அவங்க பண்ண எல்லா அட்டுலியமுமே இந்த டாஸ்க்குக்காக தான் அப்படின்னு காட்டினாங்க. அதுலயும் அவங்க பண்ண அந்த விதத்துக்கு செம மாசான எண்டு வச்சாங்க இந்த குறும்படத்துல சாண்ட்ராக்காக. அது உண்மையிலேயே அவங்க சிறப்பா அந்த டாஸ்கை பண்ணதுக்கு செம எடிட். விஜய் சேதுபதியுமே நீங்க நல்லா சிறப்பா பண்ணீங்கன்னு பாராட்டினாரு. 12 மடங்கு நல்லா இருக்கும். 12 மடங்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சாண்ட்ராவுமே இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸின்னு தான் சார் நினைச்சேன். என்ன வேலையை விட்டு தூக்கணும் அவ்வளவுதானே, போய் திவாகரை வேலையை விட்டு தூக்கிடுவோம், வியானா வாங்கிட்டு போட்டு விரட்டி விட்டுருவோன்னு தான் பார்த்தேன். ஆனா திவாகர் நான் போக மாட்டேன்னு ஸ்டபனா நின்ட்டாப்ல. வியானாவும் அவன் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுல விக்ரம் வேற உள்ள வந்துட்டாரு. பார்வதி வேற அங்கங்க கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டா. அதான் கடைசியா நான் போய் உக்காந்துட்டேன். ஆனா அப்பதான் பாரு வந்து வாயை கொடுத்தா அப்படின்னு சொல்லையுமே அது பாருக்கு நல்லா சுலபமாவே வரும் அப்படிங்கிறாப்ல. அவங்க சொல்றாங்க நான் அப்பவே எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா பாரு வந்து பேசுனதுக்கு அப்புறமா தான் ஓகே நம்ம பண்ணலாம், கெஸ்ட் இரிட்டேட் ஆகுறாங்கன்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனா இதுல விக்ரம் வேலையை விட்டு போனதான் சார் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றாங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது விக்ரமோட ரிசைன். வந்து விழுந்துட்டு. ஆனா விஜய் சேதுபதி போனதுமே எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. இதெல்லாம் இப்படித்தான் பண்ணியா அப்படியா பண்ணியான்னு. சாண்ட்ராவுமே போய் வியானாட்டையும் திவாகர்ட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. சாரிப்பா நான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன், நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா விக்ரம்கிட்ட பேச போனா அவர் மட்டும் ஹேட்டாகி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காப்ல. ஏங்க நான் அழுகிறேன், நீங்க அப்பயாவது சொல்லி இருக்கலாம்ல இது டாஸ்க்னு. உங்க கேமை என்னைய மேனேஜர் பதவியில வச்சே நீங்க பண்ணிருக்கலாம்ல. என் வீட்டுல பார்த்தாங்கன்னா என் வீட்டோட நிம்மதியை கெடுத்து என் மென்டல் ஹெல்த்தை பணயமா வச்சு நீங்க ஒரு கேம் ஆடி இருக்கீங்க. இவ்வளவு அழுகிறேன், நீங்க என்ன சின்ன விஷயமா? எமோஷன்ஸ் அவ்வளவு ஈஸியா இருக்கு எல்லாரும். ஆனா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பர், நான் பாராட்டுறேன். பட் எனக்கு அது வந்து இப்படி அழ வச்சு நீங்க ஏன் என்னைய வச்சு இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. பதவி, ஸ்டார், ஃபேமிலியோட நிம்மதி, மென்டல் ஹெல்த் எல்லாமே இங்க பணைய காயா வச்சு. இல்ல எனக்கு புரியல, இவர் என்னங்க அவர் வீட்டோட நிம்மதியை கெடுத்துட்டாங்கன்றத முத கொண்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அது அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க், அதைத்தான் பண்ணாங்க. அதுலயே அவங்களோட டார்கெட் பார்வதியை வேலையை விட்டு நிக்க வைக்கிறது தான். ஆனா பார்வதி ஒத்துக்கலன்றதுக்காக இவராவே வாண்டடா உள்ள வந்து நான் வேலையை குவிட் பண்றேன்னு பண்ணிட்டு இப்ப அவங்க மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சாரி கொஞ்ச நேரம் பேசாதீங்க. எனக்கு வர வர விக்ரம் பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. வீட்டோட நிம்மதியை பத்தி எல்லாம் உள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்க பண்ற விஷயத்துக்கு ஃபேமிலி பாதிக்கும்ன்றதெல்லாம் இருக்காதா? நீங்க உட்கார்ந்து தானே பதவி வச்சிருந்தீங்கல்ல. ஒரு டாஸ்க் அப்படின்னா அதுல திவாகர வேலையை விட்டு தூக்கி இருந்தாலும் அவரும் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாரு, பாரு பேர் இருந்தாலும் அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. இவரு போனதுக்கு மட்டும் அவ்வளவு ஃபீல் பண்றாரு. நல்லா பண்ணீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்க நல்லா பண்ணீங்க, அது ஏன் தப்பு தான். ஆனா இதுல எல்லாருமே அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இப்ப அது எல்லாமே அவங்க பண்ணது டாஸ்க்குக்காக தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விக்ரமுமே அதுக்கப்புறமா டேய் இந்த வாரம் என்னடா என்னை அங்கங்க அசிங்கப்படுத்தி அள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திவாகரை படுத்துட்டாப்ல. யோ திவாகரு, நான் சொன்னப்பவே நீ மாறி போயிருந்தீன்னா இது அப்பவே முடிஞ்சிருந்திருக்கும். தேவையில்லாம நீ இதை உரிமை அது இதுன்னு பேசி ஏன் வேலையை தூக்கிட்டே அப்படின்றாப்ல. சொல்லும் போதே இடம் மாறி இருந்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிருக்கும். இதைதான் நான் அன்னைக்கே சொன்னேன், திவாகரை மட்டும் மாத்தி விட்டு இருந்தாலே இது அங்கேயே முடிஞ்சிருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் அப்படின்னு. ஆனா அதை போய் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி மாத்துறதை விட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்ற ரீசன் எனக்கு சரியா படலன்னு சாண்ட்ராட்ட சொல்லிட்டு இப்ப வந்து சாண்ட்ரா மேலையும் திவாகர் மேலையும் பழிய போட்டுட்டு இருக்காரு. பிக் பாஸ் கொடுத்த இடம் உரிமை கிரிமைன்னு பேசி. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து அடுத்து ஒரு கேள்வி கேட்டாப்ல. இந்த ஒரு நாளை நான் கடந்துட்டா போதும்பா, பேமெண்ட் அக்கௌண்ட்ல ஏறிடும் அப்படின்னு யாரு இருக்கா அப்படின்னு கேட்டதுமே சபரி வந்து அரோராவத்தான் சொன்னாப்ல. ஏன்னு கேட்டா அதை அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் பேமெண்ட்டுக்காக தான் வந்திருக்கேன்னு அப்படின்னாப்ல. அந்த கேள்வியிலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது அரோராக்காகத்தான் இந்த கேள்வியை வச்சிருக்காங்க அப்படின்னு. அரோரா எதனால அவளே சொல்லிருக்கா. அரோரா சிரிக்காதீங்க. அரோரா நெக்ஸ்ட் வரிசையா வந்து எல்லாருமே அரோராவத்தான் சொன்னாங்க. கமருதீன் அவங்க அப்ராட்ல போய் படிக்கணுமா, அதுக்காகத்தான் அங்க வந்தேன்னு சொல்றாங்க அப்படின்றாப்புல. கனியக்காமே வந்து அரோராவத்தான் சொன்னாங்க. அன்னைக்கு சாண்ட்ரா வந்து ஏன் வந்தேன்னு எழுதுங்கன்னு சொல்லும் போது நான் காசுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி திவாகர் இங்க வந்து ரீல் பண்றாரு அதை தவிர வேற எதுவுமே பண்றதில்ல அவர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அப்படின்றாங்க. அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா யார் சொன்னது? யார்? இங்க வர்ற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணத்துக்காக வர்றாங்கன்னா ஒரு ஆள் அப்ராடு போய் படிக்கிறதுக்கு காசு வேணுமா,
அதுக்கு ஒரு டிவி ஷோவுக்கு வந்திருக்குது. இங்க வர்ற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணத்துக்காக வர்றானுங்க. இதனடானா அப்ராட்ல போய் படிக்கிற காசு சேர்க்கறதுக்காக வந்திருக்குது. ஆனா அதை உள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தன் நடிக்கணும்னு உசுர கொடுத்துருக்கிற அந்த மனுஷனை வெளியே அனுப்பி விட்டாங்க. அவங்க எழுதின ரீசன்ட்லயே மணி ஃபேம் அந்த மாதிரி எழுதிருந்தாங்க. ஆனா இதுல புதுசா பார்வதி தான் வந்து ரம்யாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னே தெரியல. ரம்யாவாச்சும் பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் ஏதோ கொஞ்சமாச்சும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனா அரோராவும் கெமியும் தான் எதுவுமே பண்றது இல்ல. இங்க யாருமே கெமியை நோட்டீஸ் பண்ணவே இல்ல. நான் ரம்யா சொல்லுவேன் சார். ஆனா இதுல ஒரு சிலர் தான் மாத்தி வேற ஆளுகளை சொன்னாங்க. வினோத் வந்து திவாகரதா சொன்னாரு, அவர் ரீல்ஸ் பண்றதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாரு, மத்தவங்க பிரச்சனையில போய் ஏதாவது பேசுறது இப்படி எதுவுமே பண்ண மாட்டாருன்னதுமே உடனே திவாகர் இருந்துச்சு, நான் வினோத்தையும் கனியக்காவையும் தான் சொல்லுவேன் அப்படின்றாப்ல. இதுலயே பச்சையா தெரியுது அவங்க 2 பேரு தான் இவரை பேரை சொன்னதே. இந்த வக்கர புத்தி அந்த ஆளை விட்டு போகவே மாட்டேங்குது பாருங்களேன். இப்ப கூட உண்மையை சொல்றதை விட்டுட்டு வன்மத்தை தான் காட்டிட்டு இருக்காப்ல. நான் கானா வினோத் கனியாக்கா 2 பேரும் சொல்லுவேன் சார். அதுக்கு ரீசனே அவங்க பண்ணது எதெல்லாம் இவருக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. விஜய் சேதுபதி அந்த ரீசனை கேட்டுட்டு சொல்லிட்டாப்ல, நீங்களே சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. ஆனா அதோட விட்டுட்டாப்ல, அவரை இன்னும் கொஞ்சம் வச்சு செஞ்சிருக்கணும். ஏன் இப்ப கூட வந்து உன் வக்கர புத்தியை தான் காட்டுவியா, உன்னை சொல்லிட்டாங்கன்னு பதிலுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு போகும்ன்ற தாட் இருக்கு. மேல் அறையை வந்து பிரம்மாஸ்திரமா யூஸ் பண்றாங்க. திவாகர் ரொம்ப 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 சின்ன புத்தியில இருக்காப்ல, வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டியே இல்ல. நீங்களே சொல்லுங்க திவாகர், நீங்க பேசுறதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நெக்ஸ்ட் எல்லாருமே சொல்லி முடிச்சதுமே விஜய் சேதுபதி அரோராக்கு தான் சொன்னாப்ல, எல்லாருமே உங்க பேர் தான் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்குமே உங்க மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஆனா நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையுமே கவனிக்கிறீங்க, நல்லா சொல்றீங்க, ஆனா ஆடதான் மாட்டீங்க. இல்ல உங்களுக்கு வேணாம் நான் போறேன் அப்படின்னா சொல்லுங்க, கதவை திறக்க சொல்றேன், நீங்க போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றவங்களுக்கும் சரி, நீங்க போகணும்னா தாராளமா போங்க. அப்படி ஒண்ணு நீங்க தியாக உள்ளத்தோடலாம் இங்க இருந்து எங்களுக்கு ஷோ பண்ணி தர வேணாம் அப்படின்ட்டாப்ல. இல்ல எனக்கு வெளியே போலாம்னா பரவாயில்ல, பிக் பாஸ் சொல்லிடுறேன், தாராளமா வெளியே வரலாம். இந்த ரெட் கார்டு மேட்டர் சொன்னது வேற யாருக்கும் இல்ல, கமருதீனுக்கு தான். அவர் தான் தேவையில்லாம ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வெளியே போய் வேணாலும் பார்த்து பண்ற மாதிரி உள்ள வாய விட்டுருப்பாரு போல இருக்கு. ரெட் கார்டு கொடுத்தா நான் போவேன், இருந்து ஒண்ணு எங்களுக்கு ஆடலாம் தேவையே இல்லை. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி இந்த நாமினேஷனை பத்தி சொன்னாப்ல, ஓபன் நாமினேஷன்ல எதுக்கு ஒரே ஆளுக்கு 10 ஓட்டு 12 ஓட்டு போடுறீங்க, ஓட்டை எதுக்காக வேஸ்ட் பண்றீங்க? நீங்க அப்படி வேஸ்ட் பண்றதுனால தான் உங்க கூடயே ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எஸ்கேப் ஆக முடியும்னு அவங்களுக்கு எல்லாம் தோணுது. இறங்கி நாமினேட் பண்ணுங்க, அப்பதான் அவங்களாலையுமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. அதுக்கு பார்வதி எக்ஸாக்ட்லி அப்படின்றாங்க. ஆனா பார்வதியுமே வன்மத்துல தான் ஓட்டு போட்டாங்க, எல்லாருமே அப்படித்தான் பண்ணாங்க. ஓபன் நாமினேஷன் தானே, ஒருத்தருக்கே எதுக்கு 10 ஓட்டு 12 ஓட்டு, ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்றீங்க? நெக்ஸ்ட் அவர் பிரேக் விட்டுட்டு போனதுமே அரோரா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்குது. அதுல பாதி பேர் சொல்றது உண்மை, நான் உண்மையிலேயே அவுட் சைடு வேர்ல்ட ரொம்ப மிஸ் பண்றேன், என் டாக மிஸ் பண்றேன் அப்படிங்குது. இங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட ஸ்வீட்டா இருக்காங்க, அவங்ககிட்ட என்னால சண்டை போட முடியாது, அவங்களை வெறுக்க முடியாது அப்படிங்குது. அதுக்கு கமருதீன் வந்து யாரு ஸ்வீட்டா இருக்கா, எல்லாமே ஃபேக்கு, வெளியே போனா கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்றாப்ல. இங்க எவனுமே நம்ப மாட்டாங்க போல் இருக்கு. ஸ்வீட்டா இருக்கிறதுலாம் தப்பா அது ஃபேக்குன்றாரு. நான் அவுட் சைடு வேர்ல்ட் அவ்வளோ மிஸ் பண்றேன், டாக மிஸ் பண்றேன். அப்ப இவரும் ஸ்வீட்டா இருக்காரு, இவரும் ஃபேக்குன்னு ஒத்துக்கணும்ல. ஆனா இவனுக்கு மட்டும் உண்மையா இருக்குன்னு சொல்லுவானுங்க. எல்லாருமே கூட ஸ்வீட்டா இருக்காங்க. ஸ்வீட்டாலாம் யார் இருக்கா, ஃபேக் எல்லாம். அங்கிட்டு பார்த்தா ரம்யா என்னடான்னா, பார்வதி என்னடா இது, நான் வந்தப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன என்னோட பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்து இங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு எஃப்ஜே சொல்றாப்ல, அப்படிதான் பண்ணுவாங்க, பர்சனலா தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. என்னைய பண்ணாங்களே, எது பண்ணாலுமே நான் தான் பெண்ணாச்சே, என்கிட்டலாம் அவர் வரமாட்டாரு அப்படின்னு என்னை ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணி, அப்பனாதான் நான் அவ கிட்டேயே போக மாட்டேன்னு பர்சனல் அட்டாக் பண்ணி எல்லாத்துலயுமே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்றாரு. எனக்கு பண்ணாங்க, இது பண்ணாலும் தான் பெண்ணாச்சே, கிட்ட இவர் வரமாட்டாருன்னு. இதை ஃபர்ஸ்ட் வீக்கே பண்ணிட்டாங்க பாரு. ஆனா இது இப்ப வரைக்கும் கேட்கவே இல்லை. ஒருத்தங்களோட கேரக்டரை உமன் கார்டை ராங்கா யூஸ் பண்றத பத்தி எல்லாம் கேட்க மாட்டாரு சாரு. மேல் சாவனிஸ்டா மாத்துறாங்க தோணுச்சுன்னா கிட்ட போக மாட்டேன்றதுனால இப்படி எல்லாம் தப்பா யூஸ் பண்ணா வெளியில உண்மையிலேயே பாதிக்கப்படுற பெண்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகுமேலாம் கவலை இல்ல விஜய் சேதுபதிக்கு. ஆனா அவங்கள பாராட்டுவாரு அதுக்காக, வாவ் எவ்வளவு போல்டான கேர்ள் நீங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்றீங்களே சூப்பர் அப்படின்னு. பர்சனலா என்ன அந்த மாதிரி அட்டாக் பண்ணி எல்லா விஷயத்திலயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அங்க உமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு டூலா யூஸ் பண்றாங்க, அது தப்பு. சம்பந்தமே இல்லாம பல ஆண்கள் அதுல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை வேடிக்கை பாக்குறாரு, அதை இன்னும் பண்ணுங்கன்னு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாராட்டி. இது எப்படி விஜய் சேதுபதிக்கு இது தப்பாவே தெரியலையா, இல்ல அந்த டீமுக்கும் தப்பா தெரியலையா? கமல் சார் இருக்கும் போதெல்லாம் இதை பத்தி கேட்டிருக்காங்களே, அந்த பெண்ணாச்சே கிட்ட இவர் வரமாட்டாருன்னு மேல் சாவனிஸ்டா மாத்துறாங்க. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்ததுமே அரோராவுக்கு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருந்தாப்ல, ஏமா எல்லாரும் ஸ்வீட்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க ஒன்னும் உங்களை சண்டை போட சொல்லல, அவங்களை வெறுக்க சொல்லல, எல்லாரையும் போல நல்ல கேம் ஆடுங்கன்னு தான் சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, சார் நான் போன வாரம் கலையரசனை நாமினேட் பண்ணேன், ஆனா அவர் உண்மையிலேயே வெளியே போயிட்டாரு, அவருக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்குது. ஏமா அவர் போனது நீ வந்து நாமினேட் பண்ணதுனால இல்ல, ஓட்டு வரல அதனாலதான், அதுக்கு நீ காரணம் கிடையாது.
இங்க இருக்கிறது ஒரு அனுபவம். அதை எடுத்துட்டு போங்க. காசை எடுத்துட்டு போய் பிரயோஜனமே இல்லம்மா, அது கரைஞ்சிரும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனும் பிரச்சனையும் உன் கூடவே தான் இருக்குன்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காப்ல. 35 நாளா ஒரு ஆள் சும்மாவே இருக்காங்க, வெளியே அனுப்புறதை விட்டுட்டு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் தோணுச்சு. எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் அந்த காசுக்கு பிரச்சனை இருக்கும். நெக்ஸ்ட் எலிமினேஷன் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பிரவீன் தான் எவிக்ட் ஆனாப்ல. உள்ள இருக்கிறவங்களுக்குமே அது பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு பண்ணியிருக்காரு, அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவருமே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி, நான் தான் இன்னைக்கு போவேன்னு, அது ஏன்னு தெரியலன்றாரு. ஆனாலும் அவராலையும் முடியாம அங்கங்க ஓடுறாரு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு. அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. சீரியஸ்லி இது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் தான். அங்க எதுவுமே பண்ணாத ஆள் அவ்வளவு பேர் இருக்காங்க. அரோரா நாமினேஷனை இல்லாட்டியுமே கெமி, ரம்யாலாம் இருக்காங்க. இல்ல ரொம்ப பண்ற ஆளுங்கன்னா எஃப்ஜே, திவாகர், பார்வதி, இவங்க கம்ருதீன்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் எல்லாமே நல்லா பண்றாரு. டாஸ்க், கண்டென்ட்னு இவங்களுக்காக அடிலாம் வாங்கி இந்த வாரம் கண்டென்ட் கொடுத்தாப்ல. கெஸ்ட் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஸ்டார்லாம் கொடுத்துட்டு போன ஒரு ஆளை வெளியே அனுப்பி விட்டுருக்காங்க. அடிக்கணும்னு இருந்தோம்னா நிறைய மோன் ஆக்டிங் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். அவன் அவ்வளோ அழுகுறாரு, அதை பார்க்கவே முடியல. டே நான் எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன்டா, நடிக்கிறதுக்காக அவ்வளோ பிளான் பண்ணி இருந்தேன்டா, எல்லாமே போச்சுடா, என் லைஃபே போச்சுடான்னு பாவம் அப்படி அழுகுறாப்ல மனுஷன். பீட் பாக்ஸிங் ஒட்டு டேலண்ட் இல்ல, நிறைய நடிக்கணும்னு இருந்தேன். என்னதான் அன்அபிஷியல் ஓட்டுல இவர் கம்மியா இருந்தாலுமே அன்அபிஷியலுக்கும் அங்க அபிஷியல் ஓட்டுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். பிரவீனோட எவிக்ஷன் சீரியஸ்லி அன்ஃபேர், டோட்டலி அன்ஃபேர். இந்த சீசன்ல ஏன் எல்லாமே அன்ஃபேரா பண்றீங்க? யாரு டைரக்டர்னே தெரியல. போங்கய்யா, என்னால இதை பார்க்க முடியல. அங்க நடக்கிறது, அவர் பேசுறதெல்லாம் இப்ப அது பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற எவிக் பண்ணி விட்டுட்டு பிக் பாஸ் அவருக்கு ஆறுதல் சொல்லி மோட்டிவேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. பிரவீனை பலி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். முடிச்சா இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப திறமையான நபர். பாவம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு போகிறதுக்கு மனசே இல்லாம போறாப்ல. உள்ள இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லாத ஆளெல்லாம் உள்ள இருக்காங்க. ஆனா இவர் வெளியே போய்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியே சொல்றாரு, இவரெல்லாம் போவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறாப்ல. நாங்களும் தான் எதிர்பார்க்கல. இவர் போவார் நானும் எதிர்பார்க்கல, நல்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். நெக்ஸ்ட் குறும்படம் பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியும் கிளம்பிட்டாரு. உள்ள அவர் போனதுமே அமித் சொல்றாப்ல, பிரவீனை கம்பேர் பண்ணும்போது கெமி எதுவுமே பண்ணலையே, ரம்யாவும் பண்ணவே இல்லையே, அவங்க எல்லாம் போயிருக்கலாம், ஏன் பிரவீன் அப்படின்னு கேக்குறாரு. கம்பேர்ட் டு பிரவீன், கெமி வந்து அவ்வளோ பண்ணல. அதே கேள்விதான் எங்களுக்கும். ஏன் ரம்யா கெமியை தாண்டி பிரவீன்? சொல்லுங்க விஜய் டிவி, இல்ல ஆடியன்ஸ், ஏன்டா அவருக்கு ஓட்டு போடவே இல்லை? அவ்வளவு பண்ண மனுஷனுக்கு ரம்யா கூட பெர்ஃபார்ம் பண்ணல, போயிருக்கலாம், ஏன் பிரவீன்? இப்படியே நல்லா ஆடுறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாம டாக்ஸிக்கா ஆடுறவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்கடா, நல்லா விளங்கிரும். ஓட் வேஸ்ட் பண்ண கூடாது. நீயே ஓட் வேஸ்ட் பண்ணதான் செஞ்ச, நீ எனக்கு தான் ஓட் பண்ண. அங்கிட்டு பார்த்தா பார்வதி சுபிக்ஷா போட்டு திட்டிட்டு இருக்குது. நீயே உன் ஓட்ட வேஸ்ட் தான் பண்ண, நீயே எனக்கு தான் போட்ட, ஒவ்வொருத்தரும் இவங்க ஃபேவரட், இவங்களால அந்த வீட்டோட பீஸே கெட்டு போகுதுன்னு ஓட்டு போடுறாங்க. இங்க யாருமே நிம்மதியை தேடலாம் பிக் பாஸுக்கு வரல. 10 பேர் 12 பேரா போடுறது, நீயுமே உன் ஓட்ட வேஸ்ட் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பர்சனால வீட்டுடைய பீஸ் வந்து இதுவாகுது. என்னடா இது? அப்ப பிக் பாஸ் வீடுனாலே அங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு தான் பார்வதி நினைச்சிட்டு இருக்குதா? இது என்ன வார்த்தை? இது எப்படி எடுத்துக்கிறது? பார்வதியோட மைண்ட்ல அப்ப இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதுன்னே தெரியல. யாரும் நிம்மதியை தேடிலாம் இங்க பிக் பாஸுக்கு வரல. ஒரு வீடுனாலே நிம்மதி இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா அப்படி நிம்மதியே இருக்கக்கூடாது, அதை கெடுக்கணும்னே ஒரு ஆள் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை வெளியே அனுப்பணும்னு அத்தனை பேர் நாமினேட் பண்றாங்க. ஆனா அது உள்ளே இருக்கட்டும்னு வெளியில இவ்வளவு பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. 10 பேர் 12 பேரா போடுறது ஒரு ஆளு. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பெருசா ஒரு கண்டென்ட் எதுவுமே இல்ல. ஒரே ஒரு இதுன்னா நம்ம பிரவீனோட எவிக்ஷன் தான். பட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஃபேரா இல்ல அன்ஃபேரா, இல்ல வேற யாரு போயிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.